இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ அப்பா ஏயா யோ பா ஏயா யோ நான் புள்ளதானையா என் பையனா நீ என்ன பண்ணாலும் உன்னை விட்டுருவாங்களா? உன்னெல்லாம் இப்படியே விடக்கூடாதுடா. இப்பயே உன் கதையை முடிக்கிற பாரு. என்ன விட்டு ஜான்சி, என்ன விட்டு ஜான்சி, என்ன விட்டு வேணா. எது உங்களால கொல்லப்பட்டவங்களும் இப்படித்தானே கெஞ்சிருப்பாங்க? அவங்கள விட்டீங்களா? உங்களுக்கு என்ன உயிர், மத்தவங்களுக்கு என்ன? இங்க பாரு, என்ன கெஞ்சினாலும் உன்னை நான் இங்க விட போறது இல்ல. இந்த அயோக்கியனை பெத்த பாவத்துக்கு இவனை நானே என் கையால சுட்டலாமா? குடுமா கண்ண குடுமா குடுமா குடுக்கறல பெரியப்பா பெரியப்பா சுத்த கேளுங்க. பெரியப்பா பெரியப்பா உன்னை எதுக்காக இங்க வர வச்சோன்னு பாக்குறியா? நீ உன்னோட அம்மா, உன் பொண்டாட்டி, அப்புறம் அந்த உதவாக்கற ரகுவரன் எல்லாருமா சேர்ந்து என்னோட சித்தப்பாவையும் சித்தியும் கொன்னு எந்த இடத்துல புதைச்சீங்களோ அதே இடத்துல உன்னை கொண்டு புதைக்க போறடா. பா வேணாப்பா, என்ன விட்டுருப்பா, என்னது பண்ணிடாதப்பா, பா 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 சுட்டுறாதப்பா, நான் பண்ணதெல்லாம் தப்புதாப்பா, என்ன மன்னிச்சிருப்பா, அப்பா அப்பா ப்ளீஸ் பா. மன்னிக்கிற மாதிரி தப்பாடா நீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்க. முதல்ல புள்ளத்தாச்சி இருந்த பொம்மையை கொன்னீங்க, அப்புறம் என் சித்தப்பா சித்தியை கொன்னுட்டீங்க, இப்ப ராணியும் கொல்ல பாக்குறீங்க. அப்புறம் எப்பறம் உங்களை மன்னிச்சு விட முடியும்? வேணாப்பா பாப்பா பாப்பா சுட்டாதப்பா, வேணாப்பா பா 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 வேணாப்பா பாப்பா வேணாப்பா 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 செத்து தோடா. ஜான்சி, நான் எவ்வளவு கனவோட இவனை வளர்த்திருப்பேன். ஆனா இவன் இப்படி ஒரு கேவலமான ஜென்மமா போயிட்டானே. பெரியப்பா, இவன மாதிரி ஆளுங்களுக்காகலாம் அழுது நீங்க உங்க கண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிம்மா, இவனை இங்கே புதைச்சிருவோம். ஏன் தமன்னா, அக்கா என்னடான்னா நான் சொன்ன காரியத்தை பண்ணிட்டியான்னு கேட்டாங்க. நீயும் நீங்க சொன்ன மாதிரி ராணியோட மாத்திரையை மாத்தி வச்சுட்டேன்னு சொன்ன. கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே அவ தலை தொங்கிடும் அது இதுன்னு பயங்கரமா பில்டப் பண்ண. இங்க என்னடான்னா அவ நேர்த்தி கடனையும் பரிகாரத்தையும் செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டா. அவளுக்கு எதுவும் ஆகாம குத்துக்கல்லாட்டம் நின்னுகிட்டு இருக்கா பாரு. அதானே, என்ன தமன்னா, சொன்ன மாதிரி மாத்திரையை மாத்தி வச்சியா இல்ல சொதப்பிட்டியா? நீ சொன்னதை பார்த்தா நான் கூட என்னவோ ஏதோன்னு நினைச்சேன். ஆனா ராணி இப்படி குத்துக்கல் மாதிரி நிக்கிறா. டேய், எங்கடா போயிட்டு வந்த? யோ மாமா, நான் எங்க போயிட்டு வந்தேன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியாது. அதனால எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. எல்லா விஷயத்தையும் நான் அப்புறமா சொல்றேன். ஏன் தமன்னா, அப்ப வழக்கம் போல இந்த பிளானும் ஊத்திக்கிச்சா? உங்க வாயை முடிக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களா? இப்படி பேசி பேசி அத்தை கிட்ட என்ன திட்டு வாங்க வைக்கணும்னு பாக்குறீங்களா?
நான் கரெக்டா தான் டேப்லெட்டை மாத்தி வச்சேன். ஒருவேளை மாத்திரை வேலை செய்ய லேட் ஆகுது போல இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. ஏ தமன்னா, என்கிட்டயே வேலையை காட்டுறியா? நீலாம் எவ்வளவுதான் பட்டாலும் ராணிக்கும் சரி அவ குடும்பத்துக்கும் சரி கெடுதல் செய்யறத நிறுத்தவே மாட்டல்ல. ஆனா நான் சும்மா விட மாட்டேன். நீங்கெல்லாம் ராணிக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு நினைக்க மட்டும்தான் முடியும். இந்த ஜாய் இருக்கிற வரைக்கும் அதை செய்ய விட மாட்டேன். ஏய் தமன்னா, என்கிட்டயே வேலைய கட்டுறியா நீ? இரு இரு, இங்க பாருங்க. நீங்க என்னதான் தலைக்கீழ நின்னாலும் நான் இருக்கிற வரைக்கும் ராணிக்கு எந்த விதமான ஆபத்தும் வரவிட மாட்டேன். வரட்டா? நம்ம பிளான் இப்படி சொதப்பிடுச்சு. என்னோட அந்த ராணியோட கதையை முடிக்கலான்னு நினைச்சேன். அதுல மண்ணள்ளி போட்டுட்டு போயிடுச்சு இந்த ஜாய். சாரி தமன்னா, நான் கூட ஒரு நிமிஷம் ஒன்ன தப்பா நினைச்சிட்டேன். அத்தை, முதல்ல அந்த ஜாய்க்கு ஒரு வழி பண்ணணும். அப்பதான் நம்ம போடுற பிளான் எல்லாம் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இப்படிதான் கடைசி நிமிஷத்துல நம்ம ஏமாந்து நிக்க வேண்டியதான். லிஸ்ட்ல முதல்ல நம்பூதிரி, அப்புறம் இந்த ஜாய். என்ன நாம போட்டு தள்ளுற லிஸ்ட் அப்படியே ரயில் வண்டி மாதிரி போயிட்டே இருக்கு. சரி விடுங்க, ஒரு கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான், 10 கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான். தம்பி, ஏக்கா முறைக்கிறீங்க? இருங்க இருங்க, அங்க பாருங்க, ராணி ஏதோ பரிகாரம் பண்றா பாருங்க. ஓம் சக்தி பராசக்தி தாயே, இந்த பிள்ளைக்கு நல்ல வாக்கு கொடுமா. அங்காளம்மா தாயே, ஓம் சக்தி. அத்தா கருமாறே, என் வேம்பு சார் பாவம், ராணியும் பாவம். அவ நிறமாச கர்ப்பிணியா இருக்கா. அவ வேண்டுதல் வச்சு பரிகாரம் பண்ணாதான் வேம்பு சார் உடம்பு நல்லாகுங்கிறது அந்த ஈசனோட வாக்கு. நீதான் அவளுக்கு துணையா இருந்து எப்படியாவது அவர் மேல போட்டிருக்கிற அம்மா இறங்க செய்யணும். ஒரு ஆத்மாவா உன்னோட மனசு குளிர என்னென்ன யாகங்கள் செய்யணுமோ அது அத்தனையும் நான் இப்போ செய்யறேன் ஆத்தா. தாத்தா பாட்டி எல்லாம் அவர் மேல உயிரியே வச்சிருக்காங்க. ராணி வயித்துல வளர்ற குழந்தை அப்பாவை இழந்துட்டு நிக்க கூடாதாத்தா.